இனிமே தம்பி வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை. நாளை மாத்தி சொல்லப்படாத மாட்டேன். அதனால அவர் அதை பேசுறார் இதை பேசிட்டார் இதெல்லாம் பேச்சு கிடையாது. பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எலெக்ஷன் டைம் அவ்வளவு உஷாராகிறீங்க. இது அண்ணன் கட்சி அது தம்பி கட்சி. ஆமா இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்கு. விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. நம்பி நிக்கிறவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்கள். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண வெறுப்பவர்கள் யாராக இருக்கட்டும், நேசிப்பவர்கள் நாம இருக்கணும். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் உங்களை சரியாக கற்பிக்கவில்லை வழிநடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடாது. இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். வைதி கொலவேரி கொலவரின்னா பாட்டு அப்படிதான் ஓடும். தம்பி மச்சான் உள்ள நிறைய பைத்தியம் வாய தம காமெடியா இருக்கு. சீமான் ஒரு பைத்தியக்காரன் ஒரு கிறுக்கன். சீமான் ஒரு பைத்தியக்காரன் ஒரு கிறுக்கன். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி BJP is equal to TVK, TVK is equal to BJP. கிட்னி திருட்டு is equal to ஜூலி, ஜூலி is equal to கிட்னி திருட்டு. BJP தான் TVK, TVK தான் BJP. கிட்னி திருட்டு வேற, ஜூலி வேற இல்ல. கிட்னி திருட்டுனாலே அது ஜூலி தான். அண்ணா வந்து B டீம்லாம் இல்ல, A டீம் அண்ணன் தான். இன்னொன்னு அவ A2 எல்லாம் கிடையாது, A1 அவ தான். மேல நின்றே வந்து மக்களை பார்த்து பேசிட்டு போறாரு விஜய். எனக்காக ஓட்டு போடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறாரு அப்படிங்கிற பேச்சு போய் எப்ப அவர் கீழே இறங்கி வந்து மக்களுக்கு நடந்து போய் மக்களோட மக்களா பேசுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டாலின் சார் நீங்க எப்போ வீட்டுக்கு வந்தாரு? சொல்லுங்க. ஸ்டாலின் சார் ஏன் வீட்டுக்கு எதுக்கு சார்? ஓட்டு தானே கேட்க, வேற எதுவும் இல்ல. ஓட்டு கேட்கதான் வந்திருக்காரு. ஐயா எடப்பாடி கலைஞர் ஐயா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ரோடு நல்லா இருக்கும், உனக்கு உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா ஜோக்கர் நீங்க பார்த்தது இல்லையா சார்? அவங்க ரோட்ல நடந்து வந்து நீங்க பார்த்தது இல்லையா? நான் ஒண்ணு கேக்குறேன், அவர் ரோட்ல இறங்க தயாரு, பாதுகாப்பு கொடுக்க உங்களுக்கு பக்கம் இருக்கா? காவல்துறை இல்ல கொளத்தூர்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அங்க ஒரு காவல்துறை இல்ல. நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கிறோம். பெர்மிஷன் வாங்காம ரோட்ல போக முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு தான் 3 தொகுதிக்கும் போயிருக்கோம். எதுக்குங்க வண்டலூர் போற பஸ் எல்லாம் கொளத்தூர்ல ரோட்ல நிக்குது? ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒருத்தர் போகும்போது முதல்வர் வரும்போது ரோட்ல ஆள் இல்லன்றது வேற. அப்ப நீங்க பஸ் விடுங்க, ஒன்னும் டிராபிக் ஜாம் ஆகாது. நீங்க இவ்வளவு கூட்டம் வர பார்க்க வராங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. இவ்வளவு பஸ் நான் ரோட்ல பார்த்ததே கிடையாது. வேலைக்கு போனிக்கும் போது ஒரு பஸ் வரது கிடையாது. இப்ப எதுக்கு இவ்வளவு பஸ்? நாங்க சொன்னோம், பொதுமக்கள் தாய்மார்கள் சொன்னாங்க. உன்னை எல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? லூஸ் மாதிரி பேசாதே ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? அதுதானே உதயநிதி போறாரு. இன்னைக்கு ஒரு துணை காபந்தர சங்கம் இல்லையா, அவரு போறாரு. அவர் வண்டியை சுத்தி போலீஸ் காக்கி சட்டை நிக்குது. எங்க வண்டியை சுத்தி ஒரு ஆள் இல்ல. அப்படியே அங்க அலை மோதுது. என்ன ட்ரை பண்றீங்க நான் கேக்குறேன். கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. டயர்டா இருக்குடா, சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன். கிழிச்ச நாங்க பெர்மிஷன் வாங்கி இருக்கோம். ஆனா இவங்க காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்ற கம்ப்ளைண்ட் புரிஞ்சுக்கிட்டு நாங்க கொடுத்த ப்ரூஃப் பாத்துக்கிட்டு தான் அவங்க டிஜிபி போய் கேக்குறாங்க. இப்ப போயிட்டு வந்து நீங்க பெர்மிஷன் வாங்க என்ன நரேஷன் இது? இதுக்கு எவ்வளவு வேலை? பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 200. பெரம்பூர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பெரம்பூர்? ஏன் பெரம்பூர்? ஒய் நாட் பெரம்பூர்? அழக்கூடாது. அந்த இடத்துல அதிகமா விஜய் அண்ணன் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கும். கொளத்தூர்ல இல்லையா? அப்ப கொளத்தூர்ல இருந்த கூட்டம் யாரு? ஆந்திரால இருந்து வந்தாங்களா? சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. எல்லாருக்கும் தான் சார் வருது. எல்லாரும் வருது. அதான் நான் கேக்குறேன். எல்லாருக்கும் வருதுன்றீங்களே. உதயநிதி ஐயா ஏன் ரோட் ஷோல ஆள் இல்லாத ரோட்ல டீ அடி கை காமிச்சார் சொல்லுங்க. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? சரி, வரும் கூட்டம் எல்லாம் ஓட்டாகுமா? அதே கூட்டமே ஓட்டு வருமா? எங்களுக்கு கூட்டம் போய் ஓட்டு வராதா? சாம்பார் ஆப் எனக்கு இல்ல அது வீட்டுல கிடவும் துள்ளி குதிச்ச கணக்கா தலைவர் இல்லாத இடத்துல நான் தான் தலைவன் சொல்லி சுத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்த ரியல் பாஸ் வந்தாச்சு. அதனால உங்களுக்கு புரியல. பயத்துல கதறீங்க. தமிழ்நாட்டின் நாயகனே
விடியல் நாயகனே, திராவிட மாடல் 2.0வே, எங்களுடைய சிங்கார சென்னையே, தமிழ்நாட்டினுடைய தனையனே, மன்னர் மன்னா நீ ஒரு மாமா மன்னா. பொன்மாரி தென்மாரி நான் பாடும் நீ ஒரு முல்ல மாறி முடிச்சவைக்கு அண்டங்காக்கி. இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டலாம் போதும். மூல பஞ்சாயத்தை தீத்து ஓனாண்டி புலவர்கள், அப்புறம் அறிவாளி அடிமைகள், ஒட்டு திண்ணைகள் எல்லாத்தையும் மொத்தமா உட்கார வச்சு ஓம் கிரீம் சாலினாய நமக அப்படின்னு மந்திரம் ஓதற்காக செம்மோடி மாநாடு நடத்த போறாங்க. ஏன்னா தமிழ் வளர்ச்சியா. ஓம் கிரீம் சாலினாய நமக. திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னங்காது இப்படி ஆயி போச்சு, படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. காத்திருந்து காலங்கள் போகுதடி. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படின்னு. சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5, படுத்தா 10. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. பஸ்ல எப்படி போறீங்க? பஸ்ல போறீங்க, பஸ்ல போறீங்க. காத்திருந்து காலங்கள் போகுதடி. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு திமுகவோட அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கார்ல, அவரோட கோமணத்துல தான் சுத்தா உருவியா போட்டாங்க. கொஞ்சம் பேச்சாங்க இருந்தாலும் பேசினாப்ல. செருப்பு கழட்டி அடிச்சு நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசுகிற? கோமணத்துல இருந்தா வந்திருப்போம். ஆனா என்னன்னா நீ உங்க வகையெல்லாம் திருட்டு கோமணம் சரியா, அது எதுவும் யோகியமான கோமணமா இருக்கு. 2026லயே உங்களுடைய கோமணத்தை திமுக தலைமை உருவிருச்சு. இப்படி மனோ தங்கராஜுக்கு மட்டும் கிடையாது, விசிகேவில் இருக்கின்ற சானவாஸ் இருக்கார்ல, அவருடைய சீட்டையும் திருமாவளவன் புடுங்கி விட்டுருக்காப்ல. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியுது நீங்க? சத்யராஜோட பொண்ணு இருக்குல்ல, அதுக்கும் சீட்டு கொடுக்கல. எப்படி ஒரே சூரியனோ ஒரே சேகர் பாபு ஐயா தான் இருக்க முடியும், அவர் மாதிரி யாருனாலையும் ஆக முடியாது. சேகர் பாபு கிட்ட நாயா வாலாட்டிட்டு விசுவாசமா இருந்தாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. கடைசியில அப்பாவும் பொண்ணுக்கும் அல்வாவை தூக்கி பயங்கரமா சொருவி இருக்கு வாயிலேயே.